இப்போ நாங்கள் காணிக்குள்ளே போய் பார்க்கலாம். தேவைக்காக விற்க போகிறீங்க. ஓகே, உறுதி உங்கள்கிட்ட இருக்குது தானே? ஓகே, உறுதி யார் பேரில் இருக்குது? உங்களோட பேரில் இருக்குது. அப்போ அதில் எந்த பிரச்சனையும் கம்பஸ் உடைகளுக்கு வாடகை கொடுத்துருந்தேன், அனுப்பின வாடகை கொடுத்துருந்தேன். இப்போ ஓகே, நல்லா கட்டுக்கு நல்லா தண்ணியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இல்லை, மலிவான விலையில் வந்து இந்த காணியை நான் விற்க போகிறேன். ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் முருகண்டிக்கு பக்கத்தில் நிற்கிறோம். அதாவது ஏனையின் பாதையிலேருந்து கொஞ்சம் உள்ளே நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காணி உண்டு, நல்ல மலிவான விலைக்கு விற்பனைக்கு வந்திருக்குது. ஸோ அந்த காணியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவில், முருகண்டி கோவில் இருக்குது. கொஞ்சம் நடக்கிற தூரத்தில் முருகண்டி கோவில் இருக்குது. அதே நேரத்தில் பக்கத்தில் கேம்பஸ் இருக்குது. இது வந்து ஒரு நல்ல பிரபலமான ஒரு இடம். இந்த இடத்துல தான் இந்த காணி இருக்குது. முதல்ல காணி எப்படி இருக்குது, அந்த பாதை எப்படி இருக்குது, இது தொடர்பான எல்லா விடயத்தையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காணிக்கு வர வேண்டிய அந்த ஒழுங்கையை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். காணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் காணின்ற வெளித்தோற்றம். இது தான் முன்னுக்கு வந்து ஒரு கடை ஒன்று கட்டப்பட்டிருக்குது. கூரை இல்லை தற்போதைக்கு. முன்னுக்கு கொங்கிரீட் தூண்கள் போடப்பட்டிருக்குது. முள் கம்பிகள் அடிக்கப்பட்டிருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்காலிகமாக ஒரு படலையும் இருக்குது. ஓகே, உள்ளே போய் பார்ப்போம். ஓகே மக்களே, இப்போ நாங்கள் காணிக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இதுதான் காணி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கிறதுனால இந்த காணிகள் எல்லாம் பத்தையாக கிடக்கு எல்லாம். ஓகே, இந்த காணி பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு வந்த உடனே ஒரு பெரிய கட்டு கிணறும் இருக்குது. இதை பாருங்களா, கட்டு கிணறும் வந்து இருக்குது. ஓகே, நல்லா கட்டுக்கிணறு தண்ணியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணி இந்த அளவுக்கு நிற்கிது. ஓகே, அடுத்தபடி இங்கால பார்த்தோம்னு சொன்னால் இங்கால மோட்டார் வைக்கிறதுக்குரிய அந்த சின்ன இதெல்லாம் கட்டப்பட்டிருக்குது. ஓகே, இந்த கடை இந்த பின்துண்டை பார்க்கலாம். காணியில் இருக்க ஒரு கடை ஒன்று கட்டப்பட்டிருக்குது. அப்படியே இங்கால பார்த்தோம்னு சொன்னால் இந்த காணிக்குள்ளே 2 வீடுகள் இருக்குது. ஒரு வீடு கொஞ்சம் பெரிய வீடு தான், மற்ற வீடு ஒரு தற்காலிக வீடு உண்டு. முன்னுக்கே பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூமும் இருக்குது. அட்டாச் பாத்ரூமோட இந்த இடத்துல ஒன்று இருக்குது. ஓகே மக்களே, இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கே ஒரு அறை ஒன்று இருக்குது. இந்த இடத்துல இங்கே ஒரு இது சாமி அறை நினைக்கிறேன், பொருள்லாம் போட்டு கிடக்கு. ஓகே, அப்படியே இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இங்கே அப்படி இதுக்குள்ளே வந்துன்னு சொன்னால் இங்கே ஒரு கிச்சன் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல ஒரு கிச்சன் இருக்குது. அந்த கிச்சனில் எல்லாம் சிங்கெல்லாம் போட்டு தான் இருக்குது இந்த இடத்துல. அப்படி இங்கால பார்த்தோம்னு சொன்னால் இதுக்குள்ளேயும் இதுதான் வீட்டுக்குள்ளே இப்படி தான் இருக்குது. இப்போ நாங்கள் வெளியில் போய் பார்க்கலாம். அப்படி இங்கால பார்த்தோம்னு சொன்னால் காணியில் ஒரு 1 2 3 தென்னையும் நிற்கிது. இது என்ன புளிய மரம்? என்ன புளிய மரம் ஒன்று இருக்குது. இங்கால ஒரு சின்ன கொட்டியிலும் ஒன்று இருக்குது. இது தேவைண்டா, இதை பயன்படுத்தலாம் அல்லது இது இப்போ நாங்கள் இப்போ நிற்கிற இந்த காணியிலேருந்து முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நீர டேங்க் ஒன்று இருக்குது. அது இப்போ முருகண்டியில் புதிதாக கட்டப்படுகின்ற BOC பேங்க். அதுக்கு நேராக பின்னுக்கு தான் இந்த காணி இருக்குது. இந்த பேங்க் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் 12ஆம் மாதம் 20ஆம் தேதி இந்த பேங்க் வந்து திறப்பு விழா செய்கிறதுக்கு இருக்கிறாங்க. ஓகே, காணின்ற இல்லை இதுதான். அப்படி எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதிலிருந்து அப்படியே இருக்குது. இங்கே ஆஃப் பண்ணிவிட்டு சொல்லும் போதுருங்க. உங்களோட முகம் தெரியாமல் இருக்குதா? இல்லை, நான் சொல்லும் போது திறக்கலாம், பிரச்சனை. பார்த்தோம் சொன்னால் இது பைப் லைன் வருது இந்த இடத்துல. இங்கே பாருங்கள், பைப் லைன் தண்ணியெல்லாம் இதில்
இந்த ஒவ்வொரு காணிக்கும் இங்கே வழங்கப்பட்டிருக்கு, அந்த பிரச்சனையும் இல்லை. ஒருக்கா மூடுங்க. ஓகே, உங்களால் மீட்டர்லாம் வெளியில் போட்டு கிடக்கு. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் காணியை பார்த்துருப்பீங்க. ஏனைனுக்கு பக்கத்தில் இருக்குது ஒரு பிஓசி புதுசாக வர பேங்க்கு நேராக பின்னுக்கு ஒரு காணி தள்ளி இந்த காணி அமைஞ்சிருக்குது. இந்த காணியை பற்றி சொன்னோம்னு சொன்னால் இது வந்து ஒரு உறுதி காணி, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து அதை செக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். மற்றது இப்போ நாங்கள் அயல்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒருத்தர் காணி எடுக்கணுமெண்டா உடனே அயல்களை பார்ப்பாங்க. அயல்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணிக்கு நேராக முன்னுக்கு இப்படி ஒரு வீடு இருக்குது. இதுக்குள்ளே அதுக்கு நேராக அங்கால பார்த்தோம்னு சொன்னால் அங்காலயம் ஒரு வீடு இருக்குது. இதில் அப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல தொடர்ந்து வீடுகள் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். உள்ள மாங்காயும் இருக்குதுப்பா. இது ஒரு கடை ஒன்று கட்டுப்பட்டுருக்குது. ஸோ இப்போ இந்த கடையை கட்டி எடுக்கிறதும் சுகம். அதுக்கு நேராக முன்னுக்கு பார்த்தோம்னா இந்த பாருங்கள் இன்னொரு வீடும் இதில் இருக்குது. அடுத்து தொடர்ந்து இதுக்குள்ளே ஒரு சின்ன ஒழுங்கையும் போகுது. அது பக்கத்தில் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் ஒரு வீடு இருக்குது. அங்கே அடுத்து பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. தொடர்ந்து இங்கே பார்த்தோம்னா ஒரு மாடி வீடு ஒன்று இருக்குது. ஓகே மக்களே, இப்போ தான் அயல் காட்டியிருக்கிறோம், காணியை காட்டியிருக்கிறோம், காணியில் இருக்க ஸ்பெஷாலிட்டிஸாக காட்டியிருக்கிறோம். அடுத்தது காணிக்காரரோடு நாங்கள் கழிச்சு பார்ப்போம். மற்றது இப்போ இந்த காணி ஏனையிலேருந்து எப்படி வரணுங்கிற அந்த பாதையும் காட்ட போகிறோம். சரியா? ஓகே, ஏனைனுக்கு வந்துட்டோம். வந்தோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதானே இந்த ஏனைனில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் திரு முருகண்டி ஆலயத்துக்குரிய அந்த போர்டும் போட்டிருக்கிறாங்க. நேராக முன்னுக்கு பிள்ளையார் பார்த்து கொண்டே இருக்கிறார். திரு முருகண்டி பிள்ளையார் ஆலயம் ஒரு 100 மீட்டர் தூரத்தில் முருகண்டி ஆலயம் இருக்குது. இந்த இடம் இப்போ எந்த நேரமும் சனப்புழக்கம் இருக்கக்கூடிய ஒரு இடம், 24 மணி நேரம் சனப்புழக்கம் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். முருகண்டி ஆலயத்துக்கும் பார்த்துட்டோம். கடல்லே அங்கே பட்டிங்க. ஓகே உறவுகளை, இப்போ பார்த்தீங்கன்னு சொல்ல நாங்கள் ஒரு காணியை காட்டியிருந்தோம். ஸோ காணி ஒரு மேலே எனக்கு பக்கத்தில் இருக்கிறார். ஸோ அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம். ஓகே, உங்களுடைய காணியை தான் நாங்கள் இப்போ காட்சிப்படுத்தியிருந்தோம். அதுக்கு முதல்ல வீல் சேரில் இருக்கீங்க. நான் வந்து முன்னாள் போகிறேன். நான் வந்து 2007ஆம் ஆண்டு தமிழ் இயக்கத்திலிருந்து காயப்பட்ட ஒற்றக்காய்களும் நச்சில்லாம் போனது. அதுக்கு பிறகு 2000 யுத்தத்துக்கு பிறகு தடுப்புக்கு போய் வந்திருக்கல. எனக்கு 2018 இடுப்பு இயங்காமல் போச்சு. ஓகே, இப்போ என்ன தேவை? எனக்கு மூளைவடி இதில் கண்ணத்தில் கையதான். இது தனித்தால தான் இந்த பிரச்சனையில் இருக்கிறேன். இப்போ வந்து என்னென்னா நடக்க வைக்கிறதுக்கு 40 லட்சம் ரூபா கேட்குறாங்க. அதால் வந்து என்னென்னு சொன்னால் எனக்கு வந்து இந்த காணியை விற்று போட்டு ட்ரீட்மெண்ட் செய்ய கொண்டு விளைக்கிட்டு இருக்கிறேன். இது தானே, இதுக்காக தான் விற்க போகிறீங்க, ஒரு மருத்துவ தேவைக்காக விற்க போகிறீங்க. ஓகே, உறுதி உங்கள்கிட்ட இருக்குது தானே? ஓகே, உறுதி யார் பேரில் இருக்குது? உங்களோட பேரில் இருக்குது. அப்போ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, இப்போ இந்த காணியை என்ன விலையில் நீங்கள் கொடுக்குறக்கு இருக்கிறீங்க? இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ வந்து இப்போ காணிகள் இங்கே முருகண்டியை பொறுத்த மட்டும் இப்போ வந்து 1 கோடி 2 கோடிக்கு மேலே காணிகள் போய்கொண்டிருக்கு.
இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வேண்டி மலிவான விலை தான் கொடுப்பேன். நீங்கள் நேரடியாக என்னால் தொடர்பு கொள்ளுங்கள். மற்றது என்னென்னு சொன்னால் இப்போ இங்கே வந்து என்ன முருகாண்டி பக்கத்தில் நான் வந்து கம்பஸ் உடைகளுக்கு வாடகை கொடுத்துருந்தேன். 12 வாடகை கொடுத்துருந்தேன். இப்போ தச்சமயம் இந்த காணி விற்கிறதால வந்து திருப்பி 2 கட்டம் ஆக்களுக்கு கொடுக்கல. இப்போ மற்ற பக்கத்தில் கம்பஸ் இருக்குது, பேங்க் இருக்குது, மற்ற முருகாண்டி பிள்ளையார் கோயிலடி பக்கத்தில் எல்லா இதுவுமே பக்கத்தில் வசதியான 24 மணி நேரம் இந்த இடத்துல வாகனங்கள் ஆக்கள் புழக்கம் இருக்குமே. அப்படி ஒரு பப்ளிக்கான இடம் தானே. இப்போ நிச்சயமான A9க்கு பக்கத்தில் இப்போ காணி எடுக்கிறது உண்மையிலே கஷ்டமான ஒரு சந்தர்ப்பத்தில் இப்போ உங்களுடைய காணி வந்து விலைக்கு வந்திருக்குது. உங்களை தொடர்பு கொள்றதுன்னா எப்படி தொடர்பு கொள்ளலாம்? என்னுடைய வந்து நம்பர் வந்து 077 20 98 217. எனது பேர் மகேந்திரன் நிமலேந்திரன். ஓகே, மகேந்திரன் நிமலேந்திரன் சொல்லி நீங்கள் கழிச்ச வேண்டாம், நீங்கள் இது தொடர்பாக கழிச்சு கொள்வீங்க. ஓகே, A9 பக்கத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காணி விற்பனைக்கு வந்திருக்குது. நல்ல மலிவான விலையில் காணி விற்பனைக்கு வந்திருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணின்ற முழு தொகுப்பையும் காணின்ற அளவு, மற்றது அங்கே இருக்கிற வீடு, பாதை, இது பக்கத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அயல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே காணொலியில் காட்சிப்படுத்திருக்கோம். நிச்சயமாக யாருக்காவது காணி எடுக்கணும், இந்த பக்கத்தில் யாருக்காவது காணி தேவை என்றால் நீங்கள் அண்ணா சொன்ன இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கழிக்கக்கூடியதாக இருக்கும். நாங்களும் டிஸ்கிரிப்ஷனில் இந்த நம்பரை போட்டு விடுறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.